ஹாய் கைஸ், ஒரு ஸ்னேக் கார்டஸோட சூப்பரான லவ் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத சில செமையான சம்பவங்கள்லாம் நமக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் தான் காட்டுறாங்க. நான் சொல்றது கேளு, ஏன்ஷியன்ட் டைம்லேருந்தே ஹியூமன்ஸும் டீமன்ஸும் ஒன்னா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைன்னு அவரு சொல்ல, நம்மால் டக்குன்னு அவர் டீமனா இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்றாரு. டீமனா ஹியூமனாங்கிறது இங்க முக்கியம் இல்ல, நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது மட்டும்தான் முக்கியம். நல்லது செய்யக்கூடிய பல டீமன்ஸை நான் இங்க பார்த்திருக்கேன், கெட்டது செய்யக்கூடிய பல ஹியூமன்ஸை நான் இங்க பார்த்திருக்கேன். டீமன் பிளான சேர்ந்த எல்லாருமே கெட்டவங்கன்னு நம்மளால சொல்ல முடியாதுன்னு அவரு சொல்ல, நம்ம மாஸ்டரும் இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அதே வார்த்தைய அதே இடத்துல நான் கேட்பேன்னு நினைச்சு பார்க்கல. நம்மளும் அப்பனா இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க டீமன் டவருக்குள்ள போயிருக்காங்களா, அது யாரு, அவரு திரும்ப வந்தாரா இல்லையான்னு சொல்லி அவரு கேட்க, ஆயிரக்கணக்கான வருஷமா டீமன் லாக்கிங் டவருக்குள்ள போன யாருமே வெளியே வந்ததா சரித்திரமே இல்ல, அந்த ஒரு ஆளையும் சேர்த்துதான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக், ஜியாங்கிற அவங்க செக்டாலேயே ஒரு பெஸ்டான கல்டிவேட்டரை பத்தி அவரு சொல்றாரு. ஜியாங் அளவுக்கு டேலண்டான ஒரு ஆளை இதுக்கு முன்னாடி சூசன் செக்டார் பார்த்ததே இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவன மாதிரி ஆகணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. நம்ம ஆளோட ஃப்ரெண்டு தான் அவரு. நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் அப்பயும் தண்ணியை போட்டுட்டு அப்படியே சுத்திட்டு இருக்க. இப்ப அப்படியே ட்ரைனிங் கிரவுண்ட்ல ஒரு ஸ்வாடு வந்து சொருகுது. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை எடுக்க ட்ரை பண்ணி பறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க யாராலையுமே அதை தொடக்கூட முடியல. அப்பதான் நம்ம ஜியாங் அங்க வராரு. ஆள் அந்த ஸ்வாடை எடுத்ததும் இல்லாம அதை அப்படியே சொல்லட்டுன்னு சொல்லட்ட ஆரம்பிக்கும். எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க. அங்க வந்து அவங்க செக்டர் லீடரும், இந்த 7 ஸ்டார் ஸ்வாடுக்கு சரியான ஆள் நீதாங்கிற மாதிரி சொல்ல, அவர் அவங்க செக்டாருக்கு தலைமை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு டிமனை வேட்டையாடுறதுக்காக அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. நம்ம ட்ரங்கன் மாஸ்டர், சீனியர் நானும் உங்க கூட வரேன், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டிமனை வேட்டையாடினா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா ஆள் முடியாதுன்னு சொல்லி அவரை கழட்டி விட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்குதான் நான் அவரை கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் அவரு திரும்ப வரவே இல்லை. பல பேர் அவரு டீமன்ஸ் கூட சேர்ந்து செக்டாருக்கு துரோகம் பண்ணிட்டதா சொன்னாங்க. அந்த நிலைமையில தான் நம்மால் அவர் யதார்த்தமா திரும்ப ஒரு தடவை சந்திச்சிருப்பாரு. சீனியர், நீங்க இங்க என்ன பண்றீங்க, நீங்க டீமன்ஸ் கூட சேர்ந்துட்டதா பல பேர் சொன்னாங்க, ஆனா நான் அது எதுவுமே நம்பல. சரி வாங்க நம்ம செக்டாருக்கு போலாம், மாஸ்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். உள்ள இருந்து அவர் ஒய்ஃபோட சவுண்ட் கேக்குது. அவரும், என் ஒய்ஃப் ஒரு டீமன், C2 நான் சொல்றதை கேளு, இனிமே என்ன பார்க்க வராதுன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே உள்ள போக, நம்ம ட்ரங்கன் மாஸ்டரும் எல்லாரும் சொல்ற மாதிரி அவரு சீனியரை அந்த டீமன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி நினைச்சிருப்பாரு. அப்புறம் என்ன, ஆள் நேரா செக்டாருக்கு வந்து அந்த விஷயத்த போட்டு கொடுக்க, டீமனுங்கிற பேரை கேட்ட உடனே சூசன் செக்டாரும் அவனுங்க வேலையை காட்ட ரெடி ஆயிடுறானுங்க. அவங்கள டீமன் டவர்ல லாக் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம ஜியாங் வெறி பிடிச்ச வேங்க மாதிரி இப்ப அப்படியே சூசன் செக்டாருக்குள்ள நுழையிறாரு. அங்கிருந்த மொத்த பேரையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு ஆள் நேரா அந்த டவருக்கும் இப்ப அப்படியே வர, அங்க ஒரு கேங் அவரை தடுக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. அவரு யாருங்கதைய அவங்க இப்பதான் பாக்குறாங்க. சீனியர் நீங்களா, இப்ப இருக்கிற நம்ம மாஸ்டரும் ஜியாங் நிறுத்திக்கன்னு சொல்ல, ஆள் யார் சொல்றதையும் கேக்குற மாதிரி தெரியல. டீமன் சொன்னாலே நீங்க அந்த டவர்ல வச்சு லாக் பண்ணிடுவீங்களா, உங்க எல்லாரை விட நான் தான் மோசமான டீமன், என்னையும் உள்ள அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க எல்லாரையும் போட்டு பிரிச்செடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம செக்டர் ஹெட்டும் சம மாத்துவாங்க. கடைசியா நம்ம ட்ரங்கன் மாஸ்டர், சீனியர் சொல்றதை கேளுங்க, உள்ள போனா நீங்களும் ஒரு டீமனா மாறிடுவீங்க. இந்த உலகத்துல நல்லதையும் கெட்டதையும் தான் நம்ம பிரிச்சு பார்க்கணும், டீமன்ஸையும் ஹியூமன்ஸையும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரங்கன் மாஸ்டரையும் ஒரு காட்டிட்டு ஆள் அப்படியே அவர் மேலே ஏறி ஒரு ஹை ஜம்ப் போட்டுட்டு அப்படியே அந்த டவருக்குள்ள போற மாதிரி காமிச்சதோட அவரை காப்பாத்துறதுக்காக சில பேரை நாங்க உள்ள அனுப்பி வச்சோம். ஆனா ஜியாங் உட்பட போன யாருமே திரும்ப வரல. அதுக்கப்புறம் தான் செக்டார் லீடரும் டீமன் லாக்கிங் டவரை ஒரு தடை செய்யப்பட்ட இடமா அறிவிச்சாரு. இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாவும் நம்மாலு, மாஸ்டர் இன்னைக்கு நானும் அதை தான் பண்ண போறேன், தயவு செஞ்சு என்ன அலோவ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவரும், இதுக்கு மேலேயே நீ உள்ள போகணும்னு நினைச்சினா என்னோட 3 மூசை நீ தாக்கு பிடிச்சிரு, அதுக்கப்புறம் நானே ஒன்னு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆள் ஃபைட்டுக்கு ரெடியாக நம்மாலும் அவர் ஸ்வாட அப்படியே வெளியே எடுக்கிறாரு. மாஸ்டரோட மொதல் அட்டாக்கே முரட்டுத்தனமா இருக்கு, இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை எப்படியோ சமாளிச்சிடுறாரு. ட்ரங்கன் மாஸ்டரும், நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்பீடா தான் இருக்க, இப்ப என்னோட ஸ்பீட் என்னன்னு பாக்குறியான்னு கேட்க, ஆள் மின்னல் வேகத்துல மூமெண்ட்டை போட்டு நம்ம ஹீரோவை சுத்தி சுத்தி அவர் அடிக்கிறாரு. அவரு எங்க இருக்காருன்னு நம்மளால பார்க்க கூட முடியல. இவ்வளவு ஸ்பீடா மாஸ்டர், இந்த மூக்கு பேர் என்ன, இம்மோர்டல் க்ளோ டெக்னிக் கேள்விப்பட்டிருக்கியா? நம்மளும் அப்படியே கண்ணை மூடிட்டு அவர் மூஸ் எல்லாத்தையும் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஸ்கில்லை பத்தி நமக்கே நல்லா தெரியும். அவர் அடுத்த அட்டாக்க ஸ்டார்ட் பண்ண, நம்மளும் அதே மூவ் அவர்கிட்ட யூஸ் பண்ணி நம்ம மாஸ்டர் காட்டுன்னு காட்டிடுறாரு. சியோ நீ உண்மையிலே டேலண்ட் தான், இப்ப அடுத்த மூக்கு ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி காட் வைனுங்கிற ஒரு விஷயத்த அப்படியே ரெடி பண்றாரு. நம்ம ஹீரோ கிட்ட அந்த பாட்டில
கொடுத்து இதை குடின்னு சொல்லு. நம்மளும் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை அப்படியே காலி பண்ணிடுறாரு. அவருக்கு இப்ப ஒரு பிரம்மாண்டமான எனர்ஜி ஃபார்மும் கிடைக்குது. அவரும் நம்ம மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்ல. காட்வைனோட பவருக்கு அளவே இல்லை. ஆனா இது உன் வாழ்க்கையில வெறும் 9 முறை மட்டும்தான் உன்னால பயன்படுத்த முடியும். ஒரு வாட்டி இதை பயன்படுத்தும் போது உன் உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த மெரிடியன்ஸையும் இது பாதிக்கும். அதனால ரொம்பவே மோசமான நிலைமை இதுவும் வராத வரைக்கும் நீ இதை பயன்படுத்தாதங்கிற மாதிரி ஆள் சொல்ல. சரி, என்னோட 3 அட்டாக்ஸ் இப்ப முடிஞ்சிருச்சு. இனிமே உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, நான் உன்னை தடுக்க போறது இல்லைன்னு ஆள் சொல்ல. நம்மளும் மாஸ்டர் நான் கண்டிப்பா வெளியே வருவேன். அவரும் பாப்போம் இனிமே எல்லாம் விதியோட விளையாட்டு தான் சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்மளும் நேரா அப்படியே அந்த டவருக்குள்ள போறாரு. அங்க ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. இதுதான் உள்ள போறதுக்கான வழியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் அப்படியே அது மேல நின்னுட்டு இருக்க திடீர்னு அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகுது. அவங்களும் அங்கிருந்து காணாம போயிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம வாங்க தான் காட்டுறாங்க. அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட புக் ஆஃப் இமோர்டல் கிங் ஆஃப் பிரிசனோட பவரை மீறி என்னால உன்னை இதுல இருந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த இடம் லைட்டா சேக்காக உள்ள யாரோ நுழைஞ்சிட்டாங்க. அது கண்டிப்பா ஓசியோ தான் நினைக்கிறேன். நான் போய் அவனை இங்க கூட்டிட்டு வருவான்னு அவங்க கேட்க நம்ம ஹீரோயின் இல்ல அவன் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. வாங்க தயவு செஞ்சு அவனை எப்படியாவது இங்க அனுப்பி வச்சிடு. ஆனா டீமன் லாக்கிங் டவருக்குள்ள வந்துட்டா அவங்களாலதான் திரும்ப வெளியே போக முடியாதுல. இந்த பக்கம் டவருக்குள்ள என்ட்ரியான நம்ம ஹீரோவையும் லினியவையும் தான் இப்ப காட்டுறாங்க. வெளியே இருந்ததை விட அந்த இடம் உள்ள பிரம்மாண்டமா இருக்கு. அவங்களும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரத்திலேயே அங்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. இதுக்கு அந்த பக்கம் தான் டீமன்ஸ் எல்லாம் லாக் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வழியில அதை தாண்ட முடியாத மாதிரி ஒரு பெரிய பாறை இருக்குது அவங்க நோட் பண்றாங்க. அவங்களும் அதுல அப்படியே கால் எடுத்து வைக்க அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிரேக் ஆயிட்டு அந்த பாறையும் தூள் தூளா சதுறது. உள்ள ஒரு டீமன் நின்னுட்டு இருக்கான். கொஞ்சம் வழிய விட்டு போறீங்களான்னு அவங்க கேக்குறாங்க. போலாம், ஆனா எந்த கால எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாம நூற்றுக்கணக்கான வருஷமா நான் குழப்பத்துல மாட்டிட்டு இருக்கேனே, உங்களுக்கு பதில் தெரியுமான்னு அவன் கேட்க நம்மாலும் மங்களகணமா வலது காலை எடுத்து வைங்கன்னு சொல்றாரு. அவனும் ஆனா இடது காலும் நல்ல கால் தானே, அதை எடுத்து வச்சா என்னன்னு கேக்குறான். நம்ம லினியும் டென்ஷன் ஆயிடுறாங்க. மரியாதையை இப்ப வழிய வில்லனா உன் 2 காலையும் மிஸ்டு கால் ஆக்கிடுவேன்னு அவங்க சொல்ல. எங்கிருந்து வந்தானே தெரியல நம்ம போ டக்குன்னு அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம லினியும் ஸ்லிப் ஆகி கீழே விழ போக நம்ம ஹீரோ தான் கை கொடுத்து அவங்கள காப்பாத்துறாரு. 2 பேரும் சேர்ந்து அவனை சமாளிக்க ட்ரை பண்ண அவன் பவர்ஸ்லாம் இப்ப ரொம்பவே அதிகமா இருக்கிறது அவங்க நோட் பண்றாங்க. சியோ மரியாதையா ஸ்பிரிச்சுவல் பீட்ஸை என்கிட்ட ஒப்படைச்சிரு. நம்மால என்ன சரின்னு சொல்ல போறாரு. அவங்க 2 பேரும் திரும்ப அவங்க ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம லினியும் அந்த டிமன் கிட்ட மரியாதையா வழிய விடு, நாங்க இங்கிருந்து தப்பிச்சாகணும்னு சொல்றாங்க. சரி இதுக்காவது பதில் சொல்லுங்க, நான் முன்னாடி போறதா இல்ல பின்னாடி போறதா? அட பேதியில போவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவங்களோட சாட்டையை வாங்கி ஸ்பைடர்மேன் மாதிரி அதை யூஸ் பண்ணி அப்படியே அந்த இடத்த கிராஸ் பண்ண போவும் பின்னாடியே போறான். ஆனா அந்த டீமன் அவனை தடுத்துட்டு உனக்காவது பதில் தெரியுமான்னு கேட்க அவனும் ஒரே போடா போட்டு அதை காலி பண்ணிடுறான். அதே நேரத்துல அங்கிருந்த உணர்வு ஃபார்மேஷன் மூலியமா நம்ம ஹீரோவும் லினியும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நல்ல வேலை ஒளிஞ்சான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்க நடக்க ஆரம்பிக்க சைட்ல தான் நம்ம வாங்கவும் மறைஞ்சிருக்காங்க. நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போலான்னு பாக்கிறதுக்குள்ள நம்ம லினியும் ஸ்லிப் ஆகுறாங்க. அவரும் அவங்கள அப்படியே தாங்கி பிடிக்க அடியதும் பல்லல. அவங்களும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல அதை பார்த்துட்டு இருந்த நம்ம வாங்கவும் டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவை கூப்பிட வந்தவங்க பாதிலேயே அங்கிருந்து கிளம்பிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்மாலும் அந்த இடத்துல நிறைய ஒயின் ஜார்ஸா அடுக்கி வச்சிருக்கிறத பாக்குறாரு. நம்ம லினியூ நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு டீமன் அதோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக அதுவே டீமன் லாக்கிங் ஜார்க்குள்ள போய் மாட்டிக்கிச்சான். ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்குன்னா அது கண்டிப்பா நல்ல டீமனா தான் இருக்கணும். நம்ம அதை ரிலீஸ் பண்ணா அது நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்த ஜார்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஓபன் பண்ண ஆரம்பிக்க இந்த பக்கம் நம்ம வாங்க தான் காட்டுறாங்க. அவங்க இருந்த கோவத்துல புக்கெல்லாம் தூக்கி நம்ம புக் ஆஃப் இமோர்டல் மண்டையிலே போட்டுட்டு இருக்காங்க. பசங்க எல்லாருமே மோசமானவங்க. புது பொண்ணை பார்த்த உடனே பழைய லவரை ஈஸியா கழட்டி விட்டுறாங்க. ஃபீனிக்ஸ் லவ் டிராகன் லவ் ஸ்டோரின்னு நான் படிச்ச கதை எல்லாமே பொய்ன்னு அவங்க சொல்றாங்க. அவரும் இப்ப அப்படி என்னாச்சுன்னு சொல்லி இப்படி கத்திட்டு இருக்கேன்னு கேட்க லிங் தான் உயிரே போனாலும் அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் உண்மையிலேயே அவங்கள லவ் பண்றானாங்கிறத நம்ம செக் பண்ணியே ஆகணும்னு அவங்க சொன்னதோட இந்த பக்கம் அப்படியே நம்ம நோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜெனரல் நிலைமை இப்போ ரொம்பவே மோசமா இருக்கு. அவங்க லைட்டா அப்படியே கண்மொழிக்க ஸ்வாடால ஏற்பட்ட காயம் சின்னதுதான், ஆனா அதுல பாய்சன் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது ஏன்ஷியன் பாய்சனுங்கிறதுனால அதுக்கு மாத்து மருந்தே கிடையாதுங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்ம நோ மாஸ்டர் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். கோல்டன் வாமோட பாய்சனை கூட நீங்க சரி பண்ணீங்களே, யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஜெனரலும் சாக்காகுறாங்க. அதை யார் பண்ணிருப்பான்னு அவங்களுக்கு நல்லாவே புரியுது. அவங்க அப்படியே டாங்க முறைச்சிட்டு இருக்க மாஸ்டர் நான் அந்த பையோட சீக்ரெட் பிளேஸ கண்டுபிடிச்சிட்டேன் அவன் சொல்ல வந்துட்டு இவனை வச்சுட்டு ரகசியம் கூட பேச முடியாதுன்னு சொல்லி நம்ம நோக்கிட்ட எனக்கு எதுவும் ஆகாது நீ கொஞ்சம் வெளியே வை
வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவன் வாட்டர் டிமாண்ட் பீஸ்டுக்கு திரும்ப உயிர் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பேலஸ் கடியில ஒரு மிகப்பெரிய வாட்டர் சோர்ஸ் இருக்கிறத நான் பார்த்தேன். மாஸ்டரும் விச் குயினோட கான்சியஸ் இப்ப அழிஞ்சிருச்சு. நான்சோவே வறண்டுட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த பீஸ்ட் கண்டிப்பா திரும்ப வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல நம்ம ஜெனரல் நம்ம சீக்கிரமாவே அந்த இடத்த ஒட்டுமொத்தமா தரமட்டமாக்கி ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க இப்ப இருக்கிற நிலைமையில யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. நம்ம மாஸ்டர் அவனால மட்டும்தான் இப்ப நமக்கு உதவ முடியும். நம்ம ஜெனரலும் ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா இருந்துட்டு அவன் பாய்சனை நீங்களா கியூர் பண்ணீங்க, அவங்களும் கோல்டன் சில்க் வாமோட பாய்சனை ஒருத்தனால மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே வெளியே அவங்களுக்காக மெடிசன் ரெடி பண்ணிட்டு இருக்கிற நம்ம நோவை தான் காட்டுறாங்க. நம்ம டேங்கு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஆள் அப்படி அங்க நின்னுட்டு இருக்காரு. நம்ம பேசாம இந்த இடத்த விட்டு போயிடலாமா, அவங்களும் எங்க போறதுன்னு கேட்க எங்கேயாவது போயிடலாம், இந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு வேணாம். ஆனா நம்ம நோ நான்சவே இப்ப ஆபத்துல இருக்கு. ஸ்பிரிச்சுவல் பீட்ஸும் ஒண்ணுமும் நமக்கு கிடைக்கல. இந்த நிலைமையில என்னால எப்படி செக்டாரை விட்டுட்டு வர முடியும்னு கேக்குறாங்க. டேங்கும் உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவங்களும் அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது, நீ கவலைப்படாதுன்னு சொல்ல நம்ம மாஸ்டர் இப்ப அப்படியே அங்க வராங்க. இன்னும் சில ஹெர்பல்ஸ்லாம் பறிக்க வேண்டியது இருக்கு, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு. அவங்க 2 பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம டேங்கும் மெடிசன் எடுத்துட்டு அப்படியே நம்ம ஜெனரல்ல போய் மீட் பண்றாரு. உன் பாய்சன் உண்மையிலேயே சரியாயிடுச்சா? அவன் பையோட ஆளுங்கிறது இப்ப கன்ஃபார்மே ஆயிடுது. இதுக்காக எப்படி பண்ணன்னு அவங்க கேட்க அவரும் டக்குன்னு டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா நான்சோ அழியறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் அம்மா அப்பாவை கொன்னதே அவங்க தான். அவங்க வியாபாரம் பண்றதுக்காக இங்க வந்தப்ப இவங்களால உள்ளூர்காரங்க தொழில் பாதிக்கப்படும் சொல்லி ஒரு லோக்கல் கும்பல் அவங்கள கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்ப பையி மட்டும்தான் என்ன ஒரு மனுஷனா பார்த்தாரு. எனக்கு சாப்பாடு கொடுத்ததுல இருந்து இருக்க இடம் கொடுத்தது, மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில்னு சொல்லி எல்லாமே அவர் எனக்கு பண்ணதுதான். உங்க யார பத்தியும் எனக்கு கவலை இல்லைன்னு ஆள் சொல்ல நம்ம ஜெனரலும் அவருக்கு நடந்தது மோசமான விஷயம்தான். ஆனா இந்த உலகத்துல எல்லாருமே அந்த மாதிரி இல்லைன்னு அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவரு கேட்கிற நிலைமையில இல்ல. ஆள் அவரு ஸ்வாட் எடுக்க ரெடியாக ஏற்கனவே நான் சாகுற நிலைமையில தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு பை வாட்டர் டிமானை எழுப்ப போற விஷயத்த பத்தி அவங்க அவர்கிட்ட சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அதால ஏற்பட்ட இழப்பு இங்க கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்ப அது திரும்ப வந்துச்சுன்னா நான்சோ ஒட்டு மொத்தமா அழிஞ்சிடும். ஓ நோவையும் சேர்த்துதானே அவங்க சொல்றாங்க. நம்ம டேங்க்கு இந்த விஷயம் தெரியாது போல. சீஃப் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாருன்னு சொல்றாரு. பேலஸ்க்கு அடியில தான் அவங்களோட சீக்ரெட் பேஸ் இருக்கு. அங்கதான் நான் அதை பார்த்தேன். தயவு செஞ்சு அந்த இடத்த நீ தான் அழிக்கணும். அவங்க அவரு முன்னாடி மண்டிக்கிட்டு அந்த உதவியை கேட்கறாங்க. நம்ம டேங்க்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஆளும் அப்படியே தடுமாறிட்டு இருக்கு. அவரு நேரா போய் அந்த பையை தான் மீட் பண்றாரு. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். மாஸ்டர் வாட்டர் டிமாண்ட் பீஸ்ட் ரொம்பவே மோசமான ஒண்ணு, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கன்னு ஆள் சொல்றாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான்சோ வெள்ளத்தால அழிஞ்சது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப இது ஒரு வறண்டு பூமி. அதை சரி பண்ண இது ஒண்ணுதான் நமக்கான வழி. வெள்ளத்தால சாகுறதோ வறட்சியில சாகுறதோ எல்லாம் ஒண்ணுதாங்கிற மாதிரி அவன் சொல்றான். டேங்கும் அப்படியே குழம்பி போய் நின்னுட்டு இருக்க. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஜெனரலா இல்ல நூவான் வந்தா நீ யாரை தேர்ந்தெடுப்பன்னு அவன் கேட்க அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.